Good morning to all. ஒரு வாய்ஸ் ஒருக்கா செக் பண்ணுங்க. ஆடியோ வீடியோ கிளியரா ஓகேவா? ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். கிளியர் தானே? சரி. ஸோ நம்மளோட முதலாவது எக்ஸாம் பேப்பர் வந்துட்டு எடுத்துக்கொடுங்கடா. அல்ல அசைன்மெண்ட் 1 எடுத்துக்கொடுங்க. அதுல இருக்கிற கேள்விகள் தான் நீங்க எக்ஸாம் பேப்பர்ல போட்டுருக்கு. ஏதாவது ஒன்றை போட்டுக்கொடுங்க. ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ அந்த வகையில நாங்க ஏற்கனவே யூனிட் 5 ஒரு முக்கியமான செக்ஷன் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 36 புள்ளிகளை பெற்று தரக்கூடிய பாடம் என்று சொல்லி முக்கியமான ஒரு பகுதி தொடர்பாக வந்துட்டு கழிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல நாங்க ஏற்கனவே வந்துட்டு 4 செக்ஷன்ஸ் வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி பாஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுல எக்ஸ்பெக்டேஷன் எம்சிக்யூ மாதிரியும் செய்யல. நாங்க இங்க எம்சிக்யூஸ் 5000 எம்சிக்யூ செஞ்சு வரக்கூட இதுல எம்சிக்யூவையும் சேர்த்து வந்து நாங்க வந்துட்டு கதைப்போம். ஸோ அந்த வகையில இன்றைக்கு நாங்க அடுத்ததாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறது எங்களோட 5வது தொகுதி சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கப்புறம் இம்யூன் சிஸ்டம் ஓகே அல்லது நிற்புடன தொகுதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்துட்டு இன்றைக்கு ஆரம்பிக்க போறோம். ஸோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தரம் எக்ஸாம் எழுதுறாங்க அல்லது 26க்கு வந்துட்டு எந்த அளவு முக்கியத்துவமாக வந்துட்டு அமைய போதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு வலிமையாக இதுல போடுற கேள்வி வந்துட்டு ஒரு எம்சிக்கு 2 குட்டி ஸ்ட்ரக்சர் இதான் அவங்களுக்கு வளமையான கேள்வி ஒரு எம்சிக்யூ போடுவாங்க. அதே மாதிரி வந்து 2 குட்டி ஸ்ட்ரக்சர் வந்துட்டு போடுவாங்க. அவ்வளவுதான். ஆனா இந்த தரம் இதான் எஸ்ஏ கிட்டத்தட்ட ஒரு 95% ஷுவர், ஒரு 4% 1%. ஸோ 95% கிட்டத்தட்ட இம்யூன் சிஸ்டத்துல இருந்து தான் கேள்வி. 4% சுவாச தொகுதி, 1% குருதிச்சுட்டோட தொகுதி. சோ நம்மளுக்கு இதுல கூட கொஸ்டின்ஸும் இல்ல. உங்களோட அசைன்மெண்ட்ல என்னென்ன எஸ்ஏஸ் இருக்கு அதுக்குரிய ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்துட்டு தந்திருக்கிறேன். அதுல மொத்தமே 3-4 எஸ்ஏ தானே இருக்குது. சோ ஒன்றையும் சாய்ஸ் பண்ண வேண்டாம். இம்யூன் சிஸ்டத்துல ஒன்றையும் சாய்ஸ் பண்ண வேண்டாம். எல்லாத்தையுமே வந்து அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எல்லாத்தையுமே வந்துட்டு எஸ்ஏ வியூலயே படிங்க. லாஸ்டா வந்துட்டு அவங்க நம்மளுக்கு போட்டது 2021ஆம் ஆண்டு. 2021 வந்துட்டு நிற்புடனம் சம்பந்தப்பட்ட பகுதியை வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதுல உட்புற தடை பாதுகாப்பு, வெளிப்புற தடை பாதுகாப்பு, அதாவது உள்ளார்ந்த நிற்புடனத்தை வந்துட்டு போட்டிருந்தாங்க. இந்த தரம் இசைவாக்கு நிற்புடனம் வரலாம். அப்படி இல்ல 2021 வந்த கேள்வியை திரும்ப போடுறதுக்கு சான்சஸ் குறைவு. எதுக்கும் அதையும் பாருங்க. ஒன்றையும் விட வேணும். இம்யூன் சிஸ்டத்துல ஒரு எஸ்ஏ கேள்வியையும் விட வேணாம். எல்லாத்தையுமே வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. சரிதானே? ஸோ நாங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எஸ்ஏ வரக்குள்ள வந்துட்டு அந்த எஸ்ஏல வந்து நாங்க என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு எழுத வேண்டும்ன்றதை வந்துட்டு கதைப்போம். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு எஸ்ஏ ரீதியாக கடும் இம்பார்ட்டன்டான ஒரு பகுதியாக வந்துட்டு இருக்க போது சுவாச தொகுதியும் இம்யூன் சிஸ்டம். சில வேளையில இப்படிதான் 2021ஆம் ஆண்டு 2 கேள்வியையும் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பார்ட் புக்ல வந்துட்டு போட்ட வேணுங்க. சில வேளையில சுவாச தொகுதி இம்யூன் சிஸ்டம் வந்தாலுமே எடுக்கிறதுக்கு இல்லை, ரெண்டுமே வந்தாலும் வரலாம். சில வேளையில முதலாவது புத்தகத்துல ஒரு கேள்வியையும் போடாம 2ஐயும் தூக்கி 2வது புத்தகத்திலையும் போடலாம். அப்படி இதுவரைக்கும் போடல. முதலாவது புத்தகத்துல அதாவது பார்ட் 1ல வந்துட்டு 2 கொஸ்டினையும் 2021ஆம் ஆண்டு போட்டாங்க. இம்யூன் சிஸ்டத்தை போட்டு சமீபாட்டு தொகுதியையும் போட்டிருந்தாங்க. அவைகளுக்கு கொடுத்திருந்தது சமீபாட்டு தொகுதி அல்லது இம்யூன் சிஸ்டம். இடையில 2 கேள்வியுமே வந்தது 2021ஆம் ஆண்டு. மேபி உங்களுக்கும் அப்படி நடக்கலாம். பார்ட் 2 புக்ல இது வரைக்கும் அப்படி ட்ரை பண்ணல. மேபி 2 கேள்வியை தூக்கி ஃபர்ஸ்ட் பார்ட் புக்ல கேள்வியை போடாம பார்ட் 2 புக்ல வந்துட்டு இது போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வழமையாக போன வருஷம் இம்யூன் சிஸ்டத்தின் எம்சிக்யூவை வந்துட்டு தவிர்த்திருந்தாங்க. நம்மளுக்கு அந்த 10 தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியில இருந்து கேள்வி வராது. 1 அல்லது 2 தொகுதியில இருந்து ஒரு கொஸ்டினும் வராது. அநேகமா இதுக்குள்ள இந்த அவாய்ட் ஆகிற செக்ஷன் வந்துட்டு சுவாச தொகுதி, இம்யூன் சிஸ்டம் அந்த 2 அல்லது டிஷ்யூலையும் சில வேளைகள்ல அந்த 3க்குள்ளையும் தான் கேள்வி போடாம விடுவாங்க. இந்த தரம் கண்டிப்பாக வந்து ஒரு எம்சிக்யூ கேள்வி இருக்குது. அதுல மாற்றம் இல்லை. ஸ்ட்ரக்சரா எஸ்ஏஆன்னு தான் தெரியல. எந்த பெச்சுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. ஒன்று 25க்கா இருக்கலாம் அல்லது 26க்கா இருக்கலாம். ஏதாவது ஒரு பெச்சுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு போகும். ஆனா என்ன இஷ்யூஸ் சொல்லி சொன்னா லாஸ்ட் அவங்க சுற்றோட சுவாச தொகுதி 2019 கடுங்குளா போகுது. இது 21 போட்டவனு. இதுல எது கூட வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா சுவாச தொகுதி தான் போக வேணும். ஆனா எக்ஸாம்ல வந்துட்டு அவனால சுவாச தொகுதிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 2-3 எஸ்ஏ தான் இந்த 20-24 வருஷத்துல வந்திருக்குது. ஸோ அதால லைட்டா உதர்மை எதிர்பார்க்க மாட்டாங்க இம்யூன் சிஸ்டத்தை. அதால இம்யூன் சிஸ்டத்துக்கு போறது வாய்ப்புகள் இருக்கலாமோன்னு தோணுது.
இதுல பெரிய பாடப்பகுதியில தானே இதுல 3 எஸ்ஏ இருக்கு, அதுல 3 எஸ்ஏ இருக்குது. சோ இது வரும் அது வரும் குழப்பி கொண்டிருக்காம எல்லாத்தையும் படிங்க. சுவாச தொகுதியிலையும் இம்யூன் சிஸ்டத்திலையும் 2027 கேள்விதான் குருதிச்சுட்டோட தொகுதி. நம்மளுக்கு அதான் பெரிய செக்ஷன். அதுல நிறைய எஸ்ஏ இருக்குது. ஒருவேளை சில வேளையெல்லாம் அப்படியும் போட்டுறலாம். சோ அந்த 3 தொகுதிகளும் கவனமா இருக்கட்டும். எஸ்ஏஸ் எல்லாம் சரி. சோ நம்மளுக்கு அப்படி இல்லாட்டி குட்டி குட்டியாக வந்து 2 ஸ்ட்ரக்சர் கேள்விகளை ஆச்சும் வந்துட்டு மினிமம் வந்துட்டு நாங்க எதிர்பார்க்கலாம். இந்த இம்யூன் சிஸ்டம் இது ஒரு பெரிய பகுதி இல்ல, ஒரு சின்ன பகுதி. ஆனா ஒப்பீட்டளவுல சில தியரிஸ் வந்துட்டு விளங்கி எடுக்கிறது கஷ்டமான பகுதி. கிட்டத்தட்ட மொலிகுலர் பயாலஜி மாதிரியான ஒரு பகுதி தான் இந்த இம்யூன் சிஸ்டம். சோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க அந்த எம்சிக்யூவை சமாளிக்க வேணும் என்று சொல்லி சொன்னா என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு சொல்லி விளங்க வேணும். நாங்க எக்ஸ்பெக்டேஷன் எம்சிக்யூ கதைக்குள்ள இதுல எம்சிக்யூ எல்லாம் கழிச்சு கொண்டு வருவோம். இப்போதைக்கு இதை விளங்கப்படுத்தக்கூடிய வந்துட்டு உங்களுக்கு எம்சிக்யூ என்னென்ன மாதிரி வந்துட்டு போடலாம். ஓகே, அதுல என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு மாத்தி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அப்படி இல்ல நேரடியான ஒரு கேள்வியாக வந்துட்டு கேட்கப்படுற இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்னென்ன கொஸ்டின் வந்துட்டு வாரதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சோ அதுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு கதைச்சு கொண்டு போவோம். சரி தானே, கையோட கழிச்சு கொண்டு போவோம். எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இல்லானே 5வது நீங்க கண்டிப்பா எக்ஸாம் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. பார்த்தாச்சு எழுதுங்க, ஆனா எழுதுங்க. திரும்ப 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 எழுதுதான் மைண்ட்ல வந்துட்டு பதியும். ஸ்ட்ரக்சரையும் எஸ்ஐயும் நான் உங்களை கண்டிப்பா நீங்க எக்ஸாம் மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டேன். நீங்க விரும்பினா ஓகே, உங்களுக்கு கிளியர் செக்ஷன் கிளியரா இருக்குன்னா எழுதி பார்த்துட்டு என்னென்ன புலபுரில மட்டும் திருத்துங்க. அப்படி இல்லாட்டி ரிசோர்ஸ பார்த்தாச்சும் எழுதுங்க. ஒரு காச்சும் அந்த கேள்விக்கு நாங்க விடை எழுதி வச்சுட்டோம்டா அதே மாதிரியான கேள்வி இன்னொரு கவரை கூட பக்கத்துல தட்டும் மைண்ட்ல. சோ நாங்க எழுதிடக்கூடியதாக இருக்கும். ஆனா எம்சிக்யூ அப்படி செய்யாதீங்க. பார்த்து ரிசோர்ஸ பார்த்து ஏம்பிள அப்படி செய்யாதீங்க. எம்சிக்யூ வந்துட்டு பார்க்காம ஒர்க் பண்ணுங்க. ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ பார்த்தாலும் சரி பார்க்காம சரி எப்படியோ ஒர்க் பண்ணி முடியல சரி வேலைகளை முடிங்க, விரைவுபடுத்துங்க. சோ உங்களுக்கு அந்த நான் உங்களுக்கு ஏற்கனவே படிக்கிற மெத்தட் வந்துட்டு சொல்லி தந்திருக்கிறேன். ஓகே, சோ படிக்கிற மெத்தட் வந்துட்டு சொல்லி தந்திருக்கிறேன். சோ முதல் கட்டமாக வந்துட்டு நான் உங்களுக்கு இம்யூன் சிஸ்டத்தின தியரி தந்திருக்கேன். அதை ஃபுல்லா ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணிட்டு இதுல மொத்தமே வந்துட்டு ஒரு 52 கேள்வி தான் இருக்குது. முக்கியமான கேள்வி 52 தான் இருக்குது. அந்த 52ஐயும் பார்க்காம சொல்ற அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணி எடுங்க. 1 வீக்கு ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொண்டே வந்துட்டு இருங்க. சரி, இதுல என்னென்ன கொஸ்டின் பார்த்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்ப நாங்க இப்போ ஒரு எம்சிக்யூ 2 குட்டி ஸ்ட்ரக்சர் அல்லது ஒரு எஸ்ஏ, ஒரு பெரிய எஸ்ஏ, 3வது எஸ்ஏ கடி இம்யூன் சிஸ்டத்துல இருந்து வரதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். சரி, சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன எம்சிக்யூ என்ன போடுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னா போன தரம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்க. போன தரம் எதிர்பார்த்தது வந்துட்டு உள்ளார்ந்த நிப்புடனத்துல இருந்து ஒரு கேள்வி. இந்த தரம் மேபி ஸ்டேட்மெண்ட் ஆக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நேரடியான ஒரு கேள்விக்கும் ஸ்டேட்மெண்ட் போட்டு கஷ்டப்படுத்தாம நம்மளுக்கு ஒரு 12 கேள்வி நேரடியான கேள்வியாக வரும். டிரெக்டா மார்க் பண்ற மாதிரியான கேள்விகள் வரும். அதுல ஒரு கேள்வியாக இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உள்ளார்ந்த நிப்புடனத்தை தழுவியதாக எம்சிக்யூவையும் இசைவாக்க நிற்புடனத்துல எஸ்ஐயும் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே, பட் நாங்க அதுல சாய்ஸ் பண்ண தேவையில்லை. எது வந்தாலும் நாங்க செய்யற அளவுக்கு வந்துட்டு இருக்க வேண்டும். சரி, முதலாவது கொஸ்டினுக்குள்ள வந்துட்டு போவோம். ஸ்ட்ரக்சர் டியூட் எடுங்களா அல்லது அசைன்மெண்ட் எடுங்க. 5.5 அசைன்மெண்ட் எடுங்க, ஏதாவது ஒண்ணு பார்த்து கொடுங்க. சோ முதலாவது வந்துட்டு நிற்புடனம்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரக்சர் கேள்வி. சான்சஸ் இருக்குது. வரைவிலக்கணங்கள்லாம் நாங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட காப்பி அண்ட் பேஸ்ட் மாதிரி இருந்தா மாத்திரம்தான் வந்துட்டு எங்களுக்கு புள்ளிகள் வந்துட்டு கொடுப்பாங்க. ஒரு சின்ன தவறு விட்டாலும் மார்க்ஸ் எல்லாமே போயிடும். சோ நாங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறோம், இம்யூன் சிஸ்டம் அல்லது இம்யூன் பவர்ன்றது வந்துட்டு என்னது, வெளியில இருந்து வார கிருமிகள்கிட்ட இருந்து எங்களோட உடல்ல பாதுகாத்து கொள்ற ஒரு சக்தி. எங்களோட உடம்ப பாதுகாக்கிறதுக்காக வந்துட்டு எங்களுக்கு ஒரு சக்தி வந்துட்டு இருக்குது. அதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் இம்யூன் சிஸ்டம். பாருங்க, எழுத கூட அவனுன்ற மொழி நடையிலே வரைவிலக்கணத்தை கொடுங்க. ஒரு சின்ன வேர்ட் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஒருக்கா படிச்சு போட்டு பார்த்து எழுதி போட்டு கூட மறந்து போயிடும். திரும்ப 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 ஸ்ட்ரக்சர் ரீகால் பண்ணிக்கொண்டே இருங்க. நம்மளுக்கு ஒரு வேளை எக்ஸாம்ல செய்யற கஷ்டமா இருந்தா ரிசோர்ஸை பார்த்து எழுதி போட்டு அதை மெமரைஸ் பண்ணுங்க ஸ்ட்ரக்சர். சோ நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சரையும் படிச்சா பெரும்பாலான இதுகளை வந்து நாங்க செஞ்சிடக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ நிற்புடனம்டா என்னன்னு கேட்டிருக்காங்க, உடலில் ஏற்படுகின்ற காயங்கள், வெளியில் உடலில் இருந்து வருகின்ற நோய்க்கிருமிகள் மற்றும் புறப்பொருட்கள் ஆகியவற்றில் இருந்து உடலை பாதுகாக்கும் பொறிமுறை நிற்புடனம் எனப்படும். வரைவிலக்கணத்தை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி கொடுங்க. மேபி நம்மளுக்கு 2 குட்டி ஸ்ட்ரக்சர் வர போது இசை வரை இல்லைன்னு சொல்லி சொன்னா அதுல ஒரு கேள்வியாக நிற்புடனம்டா என்னன்றது இருக்கலாம். அடுத்தது நிற்புடனத்தினுடைய வகைகள்.
நிற்புடனத்துல வந்துட்டு பார்த்தோம்டா 2 வகை இதுவும் கேட்கலாம். நிற்புடனத்தினுடைய வகைகள் நம்மளுக்கு எல்லா கேள்விகளும் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்காது. ஈஸியான சில கேள்விகளும் வந்துட்டு அமையக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ நிற்புடனத்தினுடைய வகைகள் வந்துட்டு அப்படியே என்னன்னு சொல்லி கேட்கலாம். சோ மீன்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் 2 வகையான நிற்புடனம் உங்களோட உடம்புக்குள்ள வந்துட்டு இருக்குது. ஒன்று உள்ளார்ந்த நிற்புடனம், அடுத்தது இசைவாக நிற்புடனம். இப்ப உங்களுக்கு விளங்குற பாஷையில சொல்லணும்னு சொல்லி சொன்னா உள்ளார்ந்த நிற்புடனம் சொல்லி சொன்னா நம்மளை யாருமே வந்துட்டு நம்மளை தாக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா டிரெக்டா வந்துட்டு அவடதே ரியாக்ட் பண்றது. ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு அடிச்சுட்டாங்க அல்லது ஏசிட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்கன்னா அவடதே வச்சு நேரடியாக வந்துட்டு தாக்குதலை கொடுக்கறது தான் வந்துட்டு பார்த்தோம்னா உள்ளார்ந்த நிற்புடனம். இசைவாக்க நிற்புடனம் சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு ஆக்கள் நம்மளா ஒரு இடத்துல வச்சு அடிச்சுட்டாங்க அல்லது அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை ஞாபகத்துல வச்சு நம்மளுக்கு எல்லா ஒர்க்குமே வந்துட்டு எல்லா பொறிமுறைகளையும் ஒழுங்காக்கிட்டு சரியான டைம்ல திரும்ப அவைகளுக்கு பதிலடி கொடுக்கறது 2வது கவரக்கொள். ஓகே, சோ அதான் இசைவாக்க நிற்புடன். இப்படி மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ஐடியா அப்படின்னா நம்மளுக்கு சும்மா ஒரு பாடமா கூட என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். உள்ளார்ந்த நிற்புடனம்னா உடனடியா ரியாக்ட் பண்றது, இசைவாக்க நிற்புடனம்னா ஞாபகத்துல வச்சு 2வது கவரக்குள்ள வந்துட்டு அழிக்கிறது. அவ்வளவுதான் இசைவாக்க நிற்புடனம். சரி, சோ இதுல உள்ளார்ந்த நிற்புடனம் இசைவாக்கு நிற்புடனம் 2 வகை இருக்குது. சில வேலைகள்ல வந்து நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு வந்துட்டு வரக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க உள்ளார்ந்த நிற்புடனம்டா என்ன. நான் சொல்லிட்டேன் இதுல சாய்ஸ் பண்ண வேணாம். ஓகே, மேபி முதல் ஒரு மென்சாபு போட்ட கழிவு தானே 2018 போட்ட கழிவு தானே லாஸ்ட் திரும்ப தூக்கி போட்டிருந்தவனுங்க போன தரம். சோ மேபி 2021 வந்த கழிவு திரும்ப வந்து அனுப்பலாம். அப்புறம் என்ன கேசப்படாது, சரிதானே? சோ ஒர்க் பண்ணுங்க, சாய்ஸஸ் ஒண்ணுமே பண்ண வேணாம். இதுல இருக்கிற நாங்க படிக்க போற முதலாவது இசை கேள்வி இந்த உள்ளார்ந்த நிற்புடன். உள்ளார்ந்த நிற்புடனத்துல 2 வகையான உள்ளார்ந்த நிற்புடனம் வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே வெளிப்புற தடை பாதுகாப்பு, அடுத்தது உட்புற தடை பாதுகாப்புன்னு சொல்லி 2 பெரியஸ் வந்துட்டு இருக்குது. சில வேளைகள்ல வந்துட்டு என்ன செய்வானுங்கள், உள்ளார்ந்த நிற்புடனத்தை விவரிக்க முட்டையா போட்டுட்டானுங்கன்னு சொல்லி சொன்னா கேள்வியை நாங்க 2யுமே விவரிக்க வேண்டி இருக்கும். உட்புற தடை பாதுகாப்பையும் விவரிச்சு வெளிப்புற தடை பாதுகாப்பையும் விவரிக்க வேண்டி இருக்கும். 2யுமே விவரிக்க வேண்டி இருக்கும். சரியா? சில வேளைகள்ல இப்ப இந்த பெருசா கேட்கறதுல குறைஞ்சிட்டாங்க, உடச்சுடைச்சாங்க இருக்காங்க. ஏதாவது ஒன்றை கேட்பானுங்க, ஒன்று வெளிப்புற தடை பாதுகாப்பு கேட்பானுங்க, அப்படி இல்லாட்டி உட்புற தடை பாதுகாப்பு கேட்பானுங்க. ஏதாவது ஒன்றை வந்து நம்மள்ட்ட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். சோ கேள்வி என்னன்றது நம்மளுக்கு ஏற்கனவே டைம் போதாது, சரிதானே? பின்ன ஒரு என்னையோ கேட்க நாங்க என்னையோ எழுதி போட்டு வரப்படாது. என்ன கேட்கிறாங்க, உள்ளார்ந்த நீர்ப்படன் கேட்கிறாங்களா, உள்ளார்ந்த நீர்ப்படனத்தினுடைய வெளிப்புற தடை பாதுகாப்பு கேட்கிறாங்களா, அல்லது உள்ளார்ந்த நீர்ப்படனத்தினுடைய அகத்தடை பாதுகாப்பு கேட்கிறாங்களா என்றதை வந்துட்டு தெரிஞ்சிருக்க வேண்டும். பாருங்க, முதலாவது விஷயம் வந்துட்டு பார்த்தோம்னா உள்ளார்ந்த நீர் நாங்க என்ன விளங்கி வச்சிருக்கோம், உள்ளார்ந்த நீர்ப்படனம்டா ஒரு கிருமி வார நேரம் உடனடியாக ரியாக்ட் பண்றது, அது வந்துட்டு உள்ளார்ந்த நீர்ப்படனம் மட்டும் நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம். இப்படி இதுல இந்த உள்ளார்ந்த நீர்ப்படத்துல 2 டைப் இருக்குது. ஒன்று புறத்தடை பாதுகாப்புன்னு சொல்லுவோம், அடுத்தது அகத்தடை பாதுகாப்புன்னு சொல்லுவோம். புறத்தடை பாதுகாப்புன்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி சொன்னா கிருமிய அதுல அந்த புறப்பொருளை உடம்புக்குள்ளே நுழைய விடாம தடுக்கிற ஒரு பெரிய பிளட்டுக்குள்ளேயே வந்துட்டு போக விடாம வந்துட்டு ஏதாவது புறப்பொருட்கள் கிருமிகள் இருக்காங்கன்னே அவைய எங்களோட உடம்புக்குள்ள போறதை தடுக்கிற ஒரு செட்டப்ஸ் வந்துட்டு எங்களோட உடம்புல வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வருமுன் காத்தல் மாதிரியான ஒரு பொறிமுறை தான் இது. ஓகே, எங்களோட பிளட்டுக்குள்ள நுழைகிறதுக்கு முதலே பிளட்டுக்குள்ள நுழைய விடாம பாதுகாத்துக் கொள்றதுக்கு சில பொறிமுறைகள் இருக்குது. சோ அதுல வந்துட்டு பார்த்தோம்னா மிக முக்கியமானது எங்களோட தோல். என்ன நம்மளோட தோலை பொறுத்த வரைக்கும் நாங்க காய்ச்சிருக்கோம். ஒரு ஞாபகப்படுத்துங்க, இப்படி ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட். தோலானது கெரட்டின் ஏற்றப்பட்ட படை கொண்ட செதில் மேலணியால் ஆக்கப்பட்டது. ரைட் ஆர் ராங்? தோலானது கெரட்டின் ஏற்றப்பட்ட படை கொண்ட செதில் மேலணியால் ஆக்கப்பட்டதுன்ற ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு போறாங்க. என்ன மாதிரி? ரைட் ஆர் ராங்? ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்கும். என்ன சோ இதுல இருக்கிறது ஒரு பெரிய படை கொண்ட ஒரு மேலணி வந்துட்டு மேற்று உள்ள வந்துட்டு இருக்குன்னு சொல்லி காட்டியிருந்தோம். ஈஸியா நுண்ணங்கிகளால ஊடுருவி வந்துட்டு போக முடியாது. ஒரு பெரிய பெரியராக வந்துட்டு இந்த தோல் வந்துட்டு செயல்படுத்தப்பட போகுது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 2வது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு என்ன போட்டிருக்கிறாங்க, சீத மென்சவ்வுகள். சோ நிறைய இடத்துல இருக்கிற இந்த சீத மென்சவ்வுகள் வந்துட்டு நுண்ணங்கிகளை உள்ளுக்குள்ள விடாது. சுரப்புகள் நான் நினைக்கிறேன் இந்த தரம் வந்துட்டு
அவ்வளவு ஸ்டேட்மெண்டா போறாங்களா அல்லது நோபலான ஒரு கேள்விக்குள்ள போறதுக்கு அந்த டிரெக்டான ஒரு கேள்வியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இந்த சுரப்புகளை தழுவியதாக போடுறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கு. எங்களோட மாடல் பேப்பர்லயுமே இந்த கேள்வி தான் கூட போட்டிருக்கிற இந்த சுரப்புகளை தழுவியதாக நேரடியான கொஸ்டின். சோ என்னென்ன சுரப்புகள் எங்களோட உடம்புக்குள்ள நுண்ணங்கிகள் போறதை தடுக்கிறார்கள்? கண்ணீர், என்ன உமிழ்நீர், அடுத்தது எங்களோட சீதம். இந்த மூன்றுலையுமே வந்துட்டு பார்த்தோம்னா லைசோசைம் என்ற ஒரு வகையான நொதியம் வந்துட்டு இருக்குது. இந்த லைசோசைம் வந்துட்டு என்ன செய்ய மாட்டா வார நுண்ணங்கிகள் எல்லாத்தையுமே அழிச்சு போடும். நாங்க 1 வீக்குக்கு ஒரு காண்றது வந்து நல்ல. சோ என்னன்னா கண்ணுல இருக்கிற அந்த லைசோஸ் அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே இந்த லைசோசைம் கழுவி அகற்றும். அதே மாதிரி எங்களோட உமிழ்நீர், சில வழிகளில் நம்மளுக்கு காயம் வந்தா நாங்க என்ன செய்யறோம், பேக்ல வச்சு உமிஞ்சிடும். சில ஆக்கள் வந்து டெட்டோல் போட்டு செய்வாங்க, சில ஆக்கள் வந்துட்டு கடும் அவசரத்துல வந்துட்டு வாய்க்குள்ள வைப்பாங்க. ஆனா அப்படி வைக்கப்படாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. கிருமிகள் சில நேரம் உள்ளுக்குள்ள போற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அதுல தீமை இருக்குது. கிருமிகள் நம்மளோட பிளட்ல வந்து டிரான்ஸ்பர் ஆகலாம். அந்த உமிழ்நீர்ல இருக்கிற அந்த லைசோசைம் கிட்டத்தட்ட ஒரு டெட்ரோல் மாதிரி வந்துட்டு செயற்படக்கூடிய ஆட்களாக வந்துட்டு இருப்பாங்க. கிருமிகளை வந்துட்டு அதுல இருக்கிற பாக்டீரியாஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்துட்டு அதுக்கு இருக்குது. இதே மாதிரி இந்த சீரத்திலையும் இந்த லைசோசைம் இருக்குது. இப்படியாக 3 முக்கியமான சுரப்புகள். இது தவிர இத நம்மளோட வாய்க்குள்ள ஏதாவது தடை இருக்கா? இல்ல. தொண்டையில களத்துல ஒரு தடையும் இல்லை. நாங்க அவ்வளவு சாப்பாடு இதுகள் எல்லாத்தையுமே சாப்பிடுறோம், அவ்வளவு கிருமிகள் உள்ளுக்குள்ள போகுது. ஆனா பெருசா எங்களுக்கு கொண்டுமே நடக்கலையே. இறைப்பை குலைக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், இறைப்பை சாறு. சோ அந்த HCl வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இறைப்பை சாறு வந்துட்டு பார்த்தோம்னா ஃபுல்லா கிருமிகள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுரும். அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வியர்வை. சோ இந்த 5 சுரப்புமே வந்துட்டு கண்ணீர், உமிழ்நீர், ஓகே, கண்ணீர், உமிழ்நீர், அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வேற என்ன காய்ச்சிருந்தோம், சீதம், இறைப்பை சாறு. இது கிளியரா இருக்கணும். இவ்வியர சொல்லி சொன்னா ஓகே பிளட்டுக்குள்ள வந்துட்டு குருதிக்குள்ள வந்துட்டு புறப்பொருட்கள் வாரதை வந்துட்டு தடுக்கிறது, ஆன்டிஜென்ஸ் வந்துட்டு வாரதை வந்துட்டு தடுக்கிறதா நோக்கம். இவைய ஆன்டிபாடி எல்லாம் கிரியேட் பண்ற இல்ல, ஓகே, அதை தாக்கி அடிக்க அதுக்கெல்லாம் ஒன்றுமே செய்யல. வியரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட்டப் மாதிரி, முதலாவது ஒரு மதில் மாதிரி, சரியா? நுண்ணங்கிகளை உள்ளுக்குள்ள வராம வந்துட்டு பார்த்து கொள்ற ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. சில வேளைகள் இதுதான் 2021 ரெண்டையுமே போட்டாங்க. உள்ளார்ந்த நிற்படத்தினுடைய வெளிப்புற தடை பாதுகாப்பை விவரிக்க சொல்லி ஏ கேள்வி, உட்புற தடை பாதுகாப்பை விவரிக்க சொல்லி பி கேள்வி. சோ போட்ட கேள்வியை திரும்ப போட போறாங்கன்னு தெரியா. இதுக்கும் அதையுமே சேவையிலே வந்துட்டு பார்த்து வச்சு கொடுங்க. வேற ஒன்றும் கொடுக்குறல. உட்புற தடை பாதுகாப்புனா தோல், சீதமென் சவு, இந்த 5 சுரப்புகளும் என்னென்ன ஒர்க் பண்ணும் வேண்டும். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி விட்டோம்னா சரி. சரி பாப்போம். ஓகே, 3வது கேள்வியை கவனிங்க. பார்த்த வரைக்கும் பார்த்துட்டு வரும். 3வது கேள்வியை பாருங்க. உள்ளார்ந்த நிற்படனம்டா என்ன? இது வரைக்கும் வரல, சான்சஸ் இருக்கலாம். நாங்க என்ன விளங்கி வச்சிருக்கோம் உள்ளார்ந்த நிற்படனம்டா? ஒரு நுண்ணங்கி வார நேரம் வந்துட்டு உடனே வந்துட்டு ரியாக்ட் பண்றது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உள்ளார்ந்த நிற்படனம்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. உடலினுள் வரும் பல வகையான நோயாக்கிகள் மற்றும் புறப்பொருட்களின் தாக்கத்தினால் ஏற்படும் நோய்களில் இருந்தும் அவற்றின் பாதிப்புகளில் இருந்தும் வேகமான தூண்டல் பெறும். உடனடியாக ரியாக்ட், நம்மளுக்கு ஒரு ஆள் அடிச்சுட்டாங்கன்னா உடனடியாக வந்து ரியாக்ட் பண்ணி வந்து தாக்குறது. சோ அவற்றின் பாதிப்புகளில் இருந்து வேகமான தூண்டற்பெறுகள் மூலம் உடலை பாதுகாக்கும் பொறிமுறை. ஒரு பெரிய டெபினிஷன் வர வழியில பாடமாக தான் வேணும். எதை போட போறாங்கன்னு தெரியாது. 2 குட்டி கடி வரும். மேபி ஒரு இதுக்குள்ள வந்துட்டு மினிமம் 3 டெபினிஷன் இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர்ல 17ல இருந்து 22 வரைக்கும் கூட்டி இருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சு சின்ன சின்ன துண்டா. முதலெல்லாம் 15 தான் வந்து கொண்டு இருந்தது. இப்ப லாஸ்ட் இயர் 22 வரைக்கும் போயிட்டாங்க. ஏன்னா சின்ன சின்ன கேள்விகளை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. மேபி ஓகே, சோ மேபி வந்துட்டு இதை கேட்கலாம். உள்ளார்ந்த நிற்படனம்டா என்னன்னு சொல்லி கேட்கலாம். அதை பார்த்து வச்சுக்கொள்ளும். அடுத்தது உள்ளார்ந்த நிற்படனத்தினுடைய வகைகள் எவை என்று சொல்லி கேட்டிருக்காங்க. நாங்க காய்ச்சிருந்தோம். ஒன்று வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா புறத்தடை பாதுகாப்பு, அடுத்ததாக தடை பாதுகாப்பு. ரெண்டுமே 2 ஏசே கேள்வி. கேள்வியை பாருங்க. உள்ளார்ந்த நிற்படனத்தை விவரிக்க கேட்டாங்கன்னா நாங்க 2யுமே எழுத வேண்டி இருக்கும். உள்ளார்ந்த நிற்படனத்தின் புறத்தடை பாதுகாப்புன்னா அதை மட்டும் கொடுத்துட்டோம்னா சரி, அல்லது அகத்தடை பாதுகாப்புன்னா அதை மட்டும் கொடுத்தோம்னா சரி. இது 2க்கும் இடையில இருக்கிற டிஃப்ரெண்ட் பாருங்க. புறத்தடை பாதுகாப்புன்றது வந்துட்டு பிளட்டுக்குள்ள வந்துட்டு அந்த கிருமிகள் உள்ளுக்குள்ள வாழ்றது தடுக்கிற ஒரு ப்ரோசஸ். கிட்டத்தட்ட ஒரு மதில் மாதிரி செயல்பாட்டு வந்துட்டு பிளட்டுக்குள்ள வந்துட்டு வாழ்றது தடுக்கிறது. ஒருவேளை இந்த தோல், சீதமென் சவ்வு, இந்த சுரப்புகளால கொடுக்குற பெரியஸ் எல்லாத்தையுமே தாண்டி ஒருவேளை பிளட்டுக்குள்ள வந்துட்டு அந்த ஆன்டிஜன் வந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொன்னா, அந்த பிறப்பொருள் வந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொன்னா
அதை தாக்கி அடிக்கிறதுக்காக பிளட்ல இருக்கிற செட்டப் தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த அகத்தடை பாதுகாப்புன்னு சொல்லுவோம். இதுக்கு சொல்ல போற பேதாத்மத்தில் என்னது அகத்தடை பாதுகாப்புன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அகத்தடை பாதுகாப்புன்னு சொல்லி சொன்னா என்ன? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க டெபினிஷன் பாடமாக தான் வேணும் ஸ்ட்ரக்சர்ல எழுதுறது, எஸ்ஏல எழுதுறது. பட் அப்படின்னா என்னன்னு தெரியாத நாங்க எம்சிக்யூ செய்யலாம். சோ புறத்தடை பாதுகாப்பு யாரு, அகத்தடை பாதுகாப்பு யாரு, நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு கஷ்டப்படுத்துற மாதிரி கேட்கணும் இல்ல. சில வழியில் நோமலா கேட்பாங்க, புறத்தடை பாதுகாப்புல பங்கு பெற்றுகின்ற கூறுகள் வந்துட்டு யாராரு, அகத்தடை பாதுகாப்புல பங்கு பெற்ற கூறுகள். நோமல் லிஸ்ட் வந்துட்டு சில வழிகள்ல வந்துட்டு வரலாம். ஆனா இப்ப அப்படி கேட்கறத குறைஞ்சிட்டாங்க. இடையால துருவி கேட்கிறாங்க. ஒரு லைனை சொல்லி போட்டு ஒரு பாதி லைனை விட்டு போட்டு அப்படி கேட்கிறாங்க. உதாரணமாக வந்துட்டு என்னது என்ன பழமையாக பழைய களி எல்லாமே வந்துட்டு சோறுக்கு என்ன கறி வச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு. நாங்க ஈஸியா எழுதி போட்டு போயிடலாம். இப்ப அந்த கறிக்குள்ள என்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படி துருவி கேட்காங்க உள்ளுக்குள்ள. ஓகே, பின்ன நாங்க ரிசோர்ஸ் லைன் பை லைனா வந்துட்டு வாசிச்சிருந்தா மேலாப்புல படிச்சிருந்தா அதுகளுக்கு எழுதிடாது. ஓகே, பின்ன கண்டிப்பாக லைன் பை லைனா எல்லாத்தையுமே நாங்க விளங்கி எடுக்கதான் வேணும். சரி, இப்போ என்ன பொடியான்னு பார்ப்போம். இது சான்சஸ் இருக்கிற ஒரு நோமல் கேள்விதான். எங்களோட 5வது ஸ்ட்ரக்சர். மனித உடலின் வெளிப்புற தடை பாதுகாப்பை வழங்குகின்ற பகுதிகள் வந்துட்டு யார் யார்? தோல், சீதமென்சவ்வு, சுரப்புகள். நோமலாக்குள்ள சுரப்புகள் அந்த 5 என்னென்ன சுரப்புகள்னு கேட்டா அந்த 5ஐயும் எழுதுங்க. நோமலா வெளிப்புற தடை பாதுகாப்புல பங்கு பெற்றாக்கலான்னு கேட்டா தோல், சீதமென்சவ்வு, சுரப்புகள். இது ஒரு எஸ்ஏ கேள்வி. ஒருவேளை உங்கள்ட்ட உள்ளார்ந்த நிற்படத்தினுடைய புறத்தடை பாதுகாப்பை விவரிங்கன்னு ஒரு எஸ்ஏ கேள்விக்குள்ள வந்துட்டு போவாங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த 3ஐயும் விவரிச்சு கொடுக்க வேண்டி இருக்கும். தோல், சீதமென்சவ்வு, சுரப்புகள் 3ஐயும் விவரிச்சு கொடுக்க வேண்டி இருக்கும். இப்படி கேட்டா என்ன சுரப்புகள் இதுல வந்துட்டு பங்கு பெற்றுதுன்னு கேட்டா தான் கண்ணீர், உமிழ்நீர், சீதம், வியர்வை, அடுத்தது இடைப்பேச்சார் அப்படின்னு சொல்லி நாங்க எழுத வேண்டி இருக்கு. சரி, ஓகே. இனி வந்துட்டு ஒவ்வொன்று பாருங்க எப்படி எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேபி நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு எல்லாமே ஷோர்ட்டா எழுதத்தான் வரணும்ன்ற அவசியம் இல்லை. சில வேளைகள்ல பரிவு பரவரிவு டிஃப்ரெண்ட் கேட்டவனுகள், ஒரு விதத்துல 22 டிஃப்ரெண்ட் கேட்டவனுகள், சோ 2 டொமைனுக்கு இடையிலான டிஃப்ரெண்ட் கேட்டவன், கொஞ்சம் கூட நெமட்டோட இயல்புகளை கேட்டவன் போனதுரம். சோ ஒரு 4-5 லைன்லயும் எழுதுற எல்லாமே ஒரு சாம்பார் மாய் ஒரு மிக்சர் மாய் தான் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கும். மேபி அப்படியான ஒரு கேள்வியாக இது இடம்பெறலாம். இந்த மனித தோல் வந்துட்டு எப்படி வந்துட்டு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது, எப்படி வந்துட்டு இந்த புறத்தடை பாதுகாப்புல பங்கு பெற்றுது, சீதமென்சவ்வு எப்படி பங்கு பெற்றுது, இந்த சுரப்புகள் எல்லாம் எப்படி பங்கு பெற்றுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனா இந்த தரம் நம்மளுக்கு இந்த பகுதிக்குள்ள இருந்துதான் எம்சிக்கு. ஓகே, இப்ப நம்ம எம்சிக்யூல 2 விதமான எம்சிக்யூவை எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கும். ஒன்று டிரெக்டான கேள்விக்குள்ள போவாங்க, அப்படி இல்லாட்டி ஸ்டேட்மெண்ட் கேள்விக்குள்ள போவாங்க. சோ லைன் பை லைனா ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகும். ஒரு சின்ன விஷயத்தை வந்துட்டு மாத்தி போட்டு பின்பெரும் கூட்டுகள் சரியானது, பின்பெரும் கூட்டுகள் தவறானதுன்றத போட்டுருவாங்க. நம்மளுக்கு என்ன ஐடியா, என்ன விஷயம் என்று விளங்கினாதான் அது எங்களால வந்துட்டு செய்யக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சரிப்பா, 6வது கேள்வியை பாருங்க. மனித தோல் எவ்வாறு வெளிப்புற தடை பாதுகாப்புல வந்துட்டு பங்கெடுக்கும்? மனித தோல் வந்துட்டு எவ்வாறு வெளிப்புற தடை பாதுகாப்புல பங்கெடுக்கும் சொல்றாங்க. நாங்க காய்ச்சிருந்தோம். முதலாவது வந்துட்டு அதுல கெரட்டினேற்றப்பட்ட படைகொண்ட செதில் மேலனி இருக்கும். ஓகே, ஒரு பௌதிக ஒரு பிசிக்கல் பேரியர் ஆச்சு ஏற்படும், அது உண்டு. அதே மாதிரி நாங்க சொல்றது தானே, இப்ப குடிக்கிற நீரை வந்து நாங்க ஊத்தேன்னு சொல்லி தேய்ச்சி குடிக்கிறோம், அப்படித்தானே? குடிக்கிறானே ஊத்த தேய்ச்சி. ஓகே, சோ அந்த ஊத்தேன்னு சொல்லி நாங்க வந்துட்டு அகற்றது என்னது? எங்களோட உடம்புல இருக்கிற இறந்த கிழங்கு. ஏன்னா இதுல படை கொண்டு செதில் மேலனி இருக்கிறபடியா மேல இருக்கிற கிழங்கள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உதிரக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அப்படி உதிரக்கூட வந்துட்டு என்ன செய்யப்படும்? எங்கட தோல்ல இவ்வளவோ நுண்ணங்கிகள் இருக்கும். அந்த ஊத்தையோட சேர்த்து என்ன செய்யப்படும்? நுண்ணங்கிகளும் வந்துட்டு அகற்றப்படக்கூடியதாக இருக்கும். 2 மெதட்டு கூட வந்துட்டு இந்த புறத்தடை பாதுகாப்புல தோல் வந்துட்டு பங்கெடுக்கு. சில வழியில கேட்கலாம். ஓகே, நம்மளுக்கு எஸ்ஐக்கு போகணும்ன்ற அவசியம் இல்ல, ஸ்ட்ரக்சர்ல கேட்கலாம். தோல் எப்படி புறத்தடை பாதுகாப்புல பங்கெடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, நம்மளுக்கு பெரிய டாஸ்க் வந்து இப்ப நாங்க விளங்கி எடுத்துடலாம். பெரிய டாஸ்க் அதே மாதிரி எழுதுறது தான். அது பிராக்டிஸால மட்டும்தான் முடியும். திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணிக்கொண்டே இருங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க. என்னவா மனித தோல் எவ்வாறு வெளிப்புற தடை பாதுகாப்புல வந்துட்டு பங்கெடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, மனித தோல் பல படை கலங்களால் ஆக்கப்பட்டு கெரட்டின் ஏற்றப்பட்ட மேற்றோலால் மூடப்பட்டிருப்பதனால் நுண்ணங்கிகள் உள்ளே நுழைவதற்கு பௌதிக தடையாக உள்ளது. இது முதலாவது. நாளடைவில் உதிரும் மேற்றோல் கலங்கள் தோலின் மேற்புறத்தில் உள்ள நுண்ணங்கிகளை வெளியேற்றும். இது 2வது. 2 மெதட்டு கூடாக வந்துட்டு நுண்ணங்கிகளை உள்ளுக்குள்ள வாரத்தை தடுக்குது. 2ஐயும் பார்த்து வச்சு கொடுங்க. ஒரு வேளை இசைக்கு வந்தாலும் நாங்க இதைத்தான் கொடுக்க வேண்டி இருக்கும். அடுத்தது வந்துட்டு பாருங்க, சீத மென்சவ்வு சம்பந்தமாக வந்துட்டு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரியும்
இந்த சுவாச பாதையில ஃபுல்லாவே வந்துட்டு பார்த்தோம்னா இந்த சீதம் இதுல இருக்கிற பெரும்பாலான இது வந்துட்டு போலிப்படை கொண்ட கம்பமேலணி ஏன்னா அதுல கெண்டி கிழங்கள் இருக்கும், சீதத்தை உருவாக்கக்கூடிய சீத மென்சவ்கள் வந்துட்டு இருக்கும்னு சொல்லி காய்ச்சிருக்கிறார். இப்ப இதோட சுவாச பாதைக்குள்ள ஏதாவது கிருமிகள் வந்துட்டு போற நேரம் அந்த கிருமிகளை இந்த சீதம் வந்துட்டு என்ன செய்யப்படும், சிறைப்பிடிக்கும். ஓகே, அந்த தூசுகள் கிருமிகள் எல்லாத்தையுமே சிறைப்பிடிச்சு அப்படியே இதுல ஒரு ப்ரோசஸ் இருக்குன்னு காய்ச்சிருந்தோம். என்ன போலிப்படை கொண்ட கம்பமேலணி தானே எக்கச்சக்கமான பிசுகள் காணப்படும் சொல்லி காய்ச்சிருந்தோம். சோ அந்த பிசுகள் மூலம் வந்து என்ன செய்யப்படும், மேல் அப்படி அடிச்சு விட்ட உடனே உண்டு வாயால இருமலாலண்டா வாயால வரும், தும்மலனா மூக்கால வரும். சோ ஏதோ ஒரு வாயால இதால வந்துட்டு அகற்றக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை ஓகே எனக்கு ஒரு டவுட் ஒண்ணு, இப்ப நாங்க கொஞ்சம் நிறைய கதை இருந்தாலும் கேட்கிறேன். ஓகே, சோ நார்மலா வந்துட்டு இப்ப நம்மளுக்கு ஏதாவது சளி வந்துட்டு வருதுன்னு சொல்லி வைப்போம், நாங்க வாய்க்குள்ள எடுத்துட்டோம் சரியா, அத துப்பல, அதை வந்துட்டு வெளியில துப்பல, உள்ளுக்குள்ள வந்துட்டு விழுங்கிட்ட மட்டும் வைப்போம். எங்க போகும், திரும்ப திரும்ப சுவாச பாதைக்கு போகுமா? திரும்ப சுவாச பாதைக்கா போகும்? இப்ப நாங்க வாய்க்குள்ள எடுத்து வெளியில துப்பாம திரும்ப விழுங்கினா சுவாச பாதைக்குள்ளேயா போகும்? இல்ல, எங்க போகும்? டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குள்ள போகும், சமீபாட்டு தொகுதிக்குள்ள போய் மலத்து கூடாக வந்துட்டு வெளியகற்றக்கூடியதாக வந்துட்டு இருக்கு சரியா. சோ இதுக்கு என்ன பேர் சொன்னோம், நாங்க சுவாச தொகுதியில இது சம்பந்தமாக கழிச்சிருந்தோம். என்ன பேர் சொன்னோம், சீத வெளியேற்ற இதை சுத்தமாக்குறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுமென்னு சொல்லி கழிச்சிருந்தோம். அதுவும் ஒரு முக்கியமான டெபினிஷனாக இந்த வருஷம் இருக்க போது. சீத வெளியேற்றல்னா என்ன, ஒரு எதிர்பார்க்கப்படுற ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, சோ அந்த வகையில இப்படித்தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த சீத மென்சவ்வு வந்துட்டு ஒரு தடையை ஏற்படுத்து. பாருங்க, எழுத போல அவங்க கொடுத்துட்ட மாதிரியே கொடுங்க. உடலறையை படலிட்டு பாதுகாத்து அங்கு பெரும்பாலான நுண்ணங்கிகள் நுழைவதற்கு பௌதிக தடையை ஏற்படுத்துகின்றது. ஃபர்ஸ்டுக்கு தோல் மாதிரி இவரும் இந்த சீத மென்சவ்களும் வந்துட்டு பார்த்தோம்னா உடலறைகளை படலிட்டு காணப்பட்டு ஒரு பிசிக்கலான பெரியரை வந்துட்டு ஏற்படுத்துறாரு முதலாவது. ரெண்டாவது சொல்லிக்கான பாருங்க, இந்த சீத மென்சவால உற்பத்தி செய்யப்படுகின்ற சீதம் நுண்ணங்கிகளையும் துகள்களையும் ஒட்ட செய்து உட்செல்லாமல் தடுக்கும், உள்ளுக்குள்ள சுவாச பாதைக்குள்ள போகாம வந்துட்டு தடுக்கும். நம்மளுக்கு தெரியும் இப்ப இந்த தூசுகளை இதுகளை அகற்றுறதுக்காக சுவாச தொகுதியில 2 வகையான செட்டப் வந்துட்டு இருக்குமென்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஒரு ஞாபகப்படுத்துங்க, அந்த மேல அதாவது வாதநாடி சுவாச பை குழாயில எல்லாம் ஒரு செட்டப் இருக்கும். அதே மாதிரி சுவாச பை சிறுகுழாய் சுவாச சிற்றறைக்குள்ள ஒரு செட்டப் இருக்கும். சுவாச சிற்றறைக்குள்ள பிசிர்கள் காணப்படும், சுவாச பை சிறுகுழாய்க்குள்ள பிசிர்கள் காணப்படும். ரைட் ஓர் ராங்? சுவாச பைக்குள்ள போயிட்டாலே அங்கால நாங்க கலைஞ்சிருக்கோம் தெளிவாக, சுவாச தொகுதியில காய்ச்சிருக்கோம். சுவாச தொகுதிக்குள்ள போயிட்டாலே அங்க பிசுர்கள் இல்லை. அங்க இருக்கிறது வந்துட்டு என்னது, அடிக்கிறதுக்கு ஒரு செட்டப் இருக்கானா, ஏதாவது கிருமிகள் வந்தா என்ன செட்டப், தின்குழிய கிழங்கள் வந்துட்டு காணப்படும், பெருந்தின் கிழங்கள் காணப்படும், அதை யூஸ் பண்ணி வந்துட்டு பகுப்பு நொதியங்களை பயன்படுத்தி அழிக்கும். மேலதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பிசுர்கள் வந்துட்டு காணப்படுதுன்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். சோ அது கூட வந்துட்டு என்ன செய்யப்படும், கிருமிகளை வந்துட்டு அகற்றக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, சுவாச பாதையில் பிசுகளும் மேலணி கிழங்களும் நுண்ணங்கிகளை மேலும் ஓகே நுண்ணங்கிகளை மேல் நோக்கி, இதை அப்படியே விளங்கிக் கொள்ளக்கூடாது, இது எப்படி வந்திருக்கணும்னா மேலும் உள்நோக்கி செல்வதை தடுக்கும். அதாவது இதுக்குள்ள இருந்து சுவாச நுரையீரலுக்குள்ள போறதை வந்துட்டு தடுக்கிற வேலையை வந்துட்டு பார்ப்பாங்க. மேலும் உள்நோக்கி என்று சொல்லி சொன்னால் மேல் நோக்கி என்ன என்னத்தை மென்ஷன் பண்றாங்கன்னா மேலும் போறதை தடுக்கக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்களா. ஓகே, அடுத்தது வந்து நாங்க காய்ச்சிருந்தோம், ஒன்று இருமலு கூடாக அல்லது தும்மலு கூடாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே என்ன செய்யப்படும், உடலை விட்டு வெளியேறப்படும். இதுல வந்துட்டு இங்கிலீஷ் ரிசோர்ஸ் புக் எல்லாமே வட்டிவா பெர்ஃபெக்டா அடிச்சிருக்காங்க, பார்த்த உடனே வந்துட்டு விளங்கி எடுக்கக்கூடியதா இருக்கும். நம்ம தமிழ்ல இருக்கிற மொழிபெயர்ப்பு தான் பிடு. இப்ப நாங்க இது என்ன விளங்கி எடுப்போம், மேலும் மேல் நோக்கி செல்லாமல் தடுக்கும், ஓகே மேல போகாம தடுக்குமாங்க அப்படின்னு தான் அவனுக்கு மொழி நட போட்டிருக்காங்க. பட் இங்கிலீஷ்ல கிளியராகவே போட்டிருக்காங்க. ஓகே, உள்ளுக்குள்ள போறதை தடுக்கிறதுக்குரிய ஒரு செட்டப்னு சொல்லி இங்கிலீஷ்ல சரியா போட்டிருக்காங்க. பட் தமிழ்ல இருக்கிற மொழிபெயர்ப்பு சில கேள்விகளுக்கு நீங்க ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, தமிழ் மீடியத்துக்கு வேற ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அது மொழிபெயர்ப்புல ஒரு தவறுகள், சில அநியாயங்கள் நடக்கிறது தான். அதெல்லாம் அதுதான் சொல்றேன், நம்மளுக்கு 50 அப்படி 1-2 கேள்விகள் போனாலும் டார்கெட் 47 MCQ 47 அடிச்சுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஏதான். அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன முதல் கட்டம் 10 பாடத்தையும் பேக் பண்ணி முடிங்க. 8-9 கிளியரா இருக்கா, பாத்தீங்களா வீடியோ? அது என்னடா சாம்சங் போன் தானே, அதுல வந்து நார்மலா தான் கேமரா இருக்குது, கொஞ்சம் அவ்வளவு கிளியர் இல்ல. ஆனா குயிக்கா செஞ்சு ஒரு 10-12 கிளாஸ்ல எல்லாத்தையும் சும்மா ரிவைஸ் பண்ணி விட்டது.
பட் அதை நாங்க செய்வோம். இப்ப இந்த குறைகள் எல்லாத்தையும் இந்த மந்த் முடிச்சு போட்டுதான் அடுத்த மந்த் தான் 8, 9, 10 செய்யணும். ஒரு தற்காலிகமாக வந்துட்டு செய்யக்கூடிய இதுகள் இருக்குமென்னு சொல்லி சொன்னா பார்க்க. ஏன்னா நாங்க ஃபுல் பேப்பர் செய்யக்கூட நீங்க ஒரு அளவா சும்மா வாசிச்சாச்சும் பிடிச்சிருந்தா தான் வந்துட்டு அது பெரிய யோசனை. இல்லாட்டி அந்த 8, 9, 10 தான் பிஆ ஏ ஆனு தீர்மானிக்கிற பாடம். அது கொஞ்சம் கேள்வியாக இருந்தால் 8ஆம் பாடத்துல 3 கேள்வி அல்லது 4 கேள்வி வரும், 9ஆம் பாடத்துல 4 கேள்வி வரும், 10ஆம் பாடத்துல 2 கேள்வி வரும். கிட்டத்தட்ட 10 எம்சிக்கு கிட்ட வந்து 9 எம்சிக்கு கிட்ட வரும் 3 பாடம் சேர்த்து. அடுத்தது ஸ்ட்ரக்சர், 4வது ஸ்ட்ரக்சர், அது ஃபுல்லா கண்டிப்பாக எஸ்ஏ கேள்வி இருக்கும். 5வது எஸ்ஏயும் 6வதுல ஒரு கேள்வி, 2 கேள்வி அல்லது ஒரு கேள்வி, ஒரு ஷோர்ட் நோட் இருக்கும். சோ அது கடைசியில கொண்டு போய் 1 மாதம் இருக்கக்குள்ள படிச்சோம்னா ஒன்றுமே விளங்காது. ஏன்னா அது ஃபுல்லாவே பாடமாக்குற செக்ஷன்ஸ். ஓகே, அடுத்தது அதுக்கு நானும் இந்த வீடியோ நீங்க பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை, சும்மா நோமலா வாசிச்சாலே விளங்கி எடுக்கிற பகுதி தான் அதுகள். ஒரு ஹெல்ப்புக்காக வச்சு கொள்ளுங்க. ஓகே, வேகமாக இந்த 8, 9, 10 பார்த்துடுங்க. ஓகே, ஸோ நாங்க இப்படி 10ஆம் தேதி கிடையாது யூனிட் 5 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம் பேப்பர்ல. ஓகே, அடுத்தது ஸ்ட்ரக்சருக்கு இது வந்து ப்ரிப்பரேஷன் போய்கொண்டிருக்குது. 25 இயர்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, அதுகளை அனுப்பின உடனே வேகமாக வந்துட்டு முடிச்சிடுங்க. நம்மளோட டார்கெட் யூனிட் 5, 4, 2 இந்த 3 தான் பேப்பரை பொறுத்த வரைக்கும் கடும் இம்பார்ட்டன்ட். மிச்சதுகளுக்கு எல்லாமே நம்மளுக்கு தியரி தெரிஞ்சிருந்தாலே ஓரளவு செஞ்சிடலாம். ஸோ கொஞ்சம் வேகப்படுத்துங்க. ஓகே, அடுத்தது 8வது கேள்விக்குள்ள வந்துட்டு போவோம். வெளிப்புற தடை பாதுகாப்புல வந்துட்டு பங்கெடுக்கிற சுரப்புகளை வந்து கேட்டிருக்காங்க. மேபி வரலாம், டிரெக்டான கேள்வி, எல்லாம் கஷ்டப்படுத்துற மாதிரி வராது. சில வேளையில வெளிப்புற தடை பாதுகாப்புல பங்கு பெற்றுகின்ற சுரப்பாக அமையாதது அப்படி என்ற ஒரு டிரெக்டான கேள்விக்கு போகலாம். சில வேளையில ஏபிசிடியில கொண்டு போய் போடலாம். சரிதான், இந்த சுரப்புகள் 5 எது பங்கெடுக்கும் பங்கெடுப்பவை அப்படின்னு போடலாம். சோ 5 தான்: கண்ணீர், உமிழ்நீர், சீதம், வியர்வை, இரைப்பை சுரப்புகள், மொத்தமாக 5. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க, கண்ணீர், உமிழ்நீர், வியர்வையில் உள்ள பிரதான நுண்ணங்கி எதிர் பதார்த்தம் யாது? அதன் பிரதான தொழிற்பாடு யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுல இருக்கிற பிரதானமான பதார்த்தம் வந்துட்டு என்னன்னு சொல்லி காய்ச்சிருக்கிறோம், லைசோசைம். என்ன கவனமா, லைசோசோம் காய்ச்சிருக்கோம், அது புண்ணுங்க. இது லைசோசைம். அவர மெயின் வேலை வந்துட்டு என்னது, பாக்டீரியாக்களினுடைய கெலமென்சபை வந்துட்டு அடிச்சு அழிக்கக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க, நம்மளுக்கு உள்ளார்ந்த நிற்புடனம்டா என்னன்னு கேட்கலாம். உள்ளார்ந்த நிற்புடனத்தினுடைய வெளிப்புற தடை பாதுகாப்பு நேரடியாக டெபினிஷன் போட இல்லை. ஓகே, அதுக்கு மீதும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கணும், கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். பட் உட்புற தடை பாதுகாப்புக்கு டெபினிஷன் வந்துட்டு கொடுத்திருக்காங்க. நாங்க யார் வெளிப்புற தடை பாதுகாப்புக்குரிய உதாரணங்களாக வந்துட்டு கழிச்சிருந்தோம், தோலுண்டு, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சீதமென்சவு, இந்த 5 சுரப்புகள். உடம்பு ஏற்படுத்துகின்ற இவ்வளவு தடை, இந்த வெளிப்புற தடை பாதுகாப்புன்றது குருதிக்குள்ள இவியல நுழைய விடாம தடுக்கிற ஒரு செட்டப். இவ்வளவு தடையையும் மீறி பிளட்டுக்குள்ள வந்துட்டு கிருமி வந்துட்டு சொல்லி சொன்னா அதை அழிக்கிறதுக்குரிய செட்டப் தான் வந்துட்டு பார்த்தோம்டா அகத்தடை பாதுகாப்புன்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு ஒவ்வொரு பேர்கள் வச்சிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பேரியர் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா புறத்தடை பாதுகாப்பு தானே, இந்த தோல் அதுகள் தானே. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா முதலாம் வரிசை தடை பாதுகாப்பு அப்படி என்ற ஒரு பேரை கொடுத்திருக்காங்க. என்னவா, முதலாம் வரிசை தடை பாதுகாப்புன்ற ஒரு பேரை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா 2வது பேரியருக்கு வந்துட்டு என்ன பெயர் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது அகத்தடை பாதுகாப்புக்கு என்ன பெயர் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னா 2ஆம் வரிசை தடை பாதுகாப்பு அப்படின்னு வச்சிருக்காங்க. சில வேளைகள்ல எம்சிக்கு இதுக்குள்ளான நம்மளுக்கு சான்சஸ் கூட ஸ்டேட்மெண்ட் போடலாம், மாத்திக்கிட்டே போடலாம். ஞாபகம் நோட் பண்ணி வச்சு கொடுங்க. முதலாம் வரிசை தடை பாதுகாப்புன்றதுக்கு வந்துட்டு என்ன சொல்ல போறோம், அவுட் சைட், என்ன, அதாவது புறத்தடை பாதுகாப்பு. 2ஆம் வரிசை தடை பாதுகாப்புன்றது வந்துட்டு அகத்தடை பாதுகாப்பு. என்ன அகத்தடை பாதுகாப்புண்டா, அந்த புறத்தடை பாதுகாப்பை மீறி பிளட்டுக்குள்ள வந்துட்டு புற பொருட்கள் வரும்னு சொல்லி சொன்னா அதை அழிக்கிறதுக்குரிய செட்டப் தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த அகத்தடை பாதுகாப்பாக வந்துட்டு இருக்க போகுது. சரி, அதுல வரைவிலக்கணம் கேட்டிருக்காங்க பாருங்க. 10வது, உள்ளார்ந்த நிற்புடனத்தின் உட்புற தடை பாதுகாப்பு என்றா என்ன? ஓகே, பாருங்க, உள்ளார்ந்த நிற்புடனத்தில் தோலாடும் சீதமென்சவாலும் வழங்கப்படும் வெளிப்புற தடை பாதுகாப்பை தாண்டி மனித உடலினோடு நோயாக்கிகள் 2ஆம் வரிசை உள்ளார்ந்த நிற்புடனத்தை எதிர்கொள்ளும். என்னவாம், அந்த தடைகளை மீறி உள்ளுக்குள்ள நுழைகிற நேரம் 2ஆம் வரிசை தடை பாதுகாப்பை எதிர்கொள்ளுமா. இது உள்ளார்ந்த நிற்புடனத்தின் உட்புற தடை பாதுகாப்பு எனப்படும். நம்மளுக்கு இது கேட்கப்படுறதுக்கு சான்சஸ் குறைவு. ஒருவேளை எஸ்ஏ கேட்பாங்கண்டா அகத்தடை பாதுகாப்பு அல்லது புறத்தடை பாதுகாப்பு கேட்டா அதுல இன்ட்ரோவை நாங்க கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த இடத்துல இதுகள் வந்துட்டு முக்கியம். நம்மளுக்கு நாங்க கழிச்சுதானே
என்னென்ன புறத்தடை பாதுகாப்புன்னு சொல்லி நார்மலா வந்து நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு வந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். அதே மாதிரி அகத்தடை பாதுகாப்புலயுமே வந்துட்டு என்னென்ன கூறுகள் வந்துட்டு அகத்தடை பாதுகாப்புல வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு வந்துட்டு வரக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. பாருங்க, 4 அகத்தடை பாதுகாப்பு முறைகள் வந்துட்டு இருக்குது. ஒன்று தின்குழிய கலங்கள், அடுத்தது இயற்கையாக கொல்லும் கலங்கள், நுண்ணங்கி எதிர் புரதங்கள், அலட்சிதரு தூண்டற்பேர். கவனம், பழைய புக்ல இந்த இடங்கள்ல நிறைய பிழைகள் இருக்கு. பழைய ரிசோர்ஸ்ல ஓகே, எல்லாத்தையுமே திருத்தி ஓரளவு இப்பயும் பிழைகள் இருக்குதா, ஆனா அது நாங்க பிழையாவே தான், பிழை என்ன அந்த சரியான மொழிபெயர்ப்பை இன்னும் கொஞ்சம் திருத்திருக்கலாம், அவைய போடல. பட் நாங்க கிளியரா இந்த இடத்துல வந்துட்டு கதைக்க போறோம் என்னென்ன அந்த பிழைகள் சொல்லி. சோ இங்க வந்துட்டு 4 உள்ளாங்க நிற்படத்துக்குரிய அகத்தடை பாதுகாப்பு செட்டப் இருக்குது. சில வழிகள்ல நேரடியாக நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கலாம். உள்ளார்ந்த நிற்புணத்தின் அகத்தடை பாதுகாப்புல பங்கு பெற்ற கூறுகள் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியதா இருக்கும். ஒன்று தின்குடிய களம், இயற்கையாக கொல்லும் களம், நுண்ணங்கி எதிர்ப்புரதங்கள், அது தவிர அலட்சிதரு தூண்டற்பேறு. இந்த வருஷம் முக்கியமான ஒரு எஸ்ஏ கேள்வி இந்த அலட்சிதரு தூண்டற்பேறு. நம்மளுக்கு அவங்கள் ஏற்கனவே போட்டது அகத்தடை பாதுகாப்பு, புறத்தடை பாதுகாப்பு அதை போட்டவனுங்கள். பட் ஸ்பெசிபிக்கா இதை மென்ஷன் பண்ணி போடல. நாங்க நார்மலா ஃபுல் ஏசே வரக்கூட கொஞ்சம் தான் அலட்சிதரு தூண்டற்பேரை பத்தி கொடுக்க வேண்டியிருக்கோம். சில வேளைகள்ல இந்த வருஷம் தனியா அலட்சிதரு தூண்டற்பேரை இறக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சோ அதை நாங்க ஒரு கூட முக்கியத்துவம் கொடுத்து வந்துட்டு இந்த அலட்சிதரு தூண்டற்பேறு செயல்முறையை வந்துட்டு பார்க்க வேண்டி இருக்கும். நம்மளுக்கு ஒரு பெரிய பகுதியாக வந்துட்டு வரக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சரிப்பா. சோ இதுல வந்துட்டு பாருங்க, தின்குழிய கலங்கள் சம்பந்தமாக வந்துட்டு கலைக்கிறாங்க. தின்குழிய கலங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே, என்னது யார் யாரு இந்த தின்குழிய, அதாவது கலப்புற நொதியங்களை சுரந்து பிற பொருட்கள் அல்லது ஆன்டிஜென்ஸை வந்துட்டு அழிக்கக்கூடிய பதார்த்தங்கள் தான் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த தின்குழிய கலங்கள். யார் யாரு பிரதானமான தின்குழிய கலங்களாக வந்துட்டு செயற்படுவாங்க? ஒன்று நடுநிலை நாடி பெருந்தின்குழியம். பட் நாங்க குருதி சுற்றோட தொகுதியில காய்ச்சிருக்கோமே, இன்னொரு ஆளும் தின்குழிய கலமாக செயற்படுவார். யாரு? இதுல நம்ம சிலபஸ்ல இப்ப இருக்கிறது நடுநிலை நாடியும் பெருந்தின்குழியங்கள் மட்டும் காய்ச்சிருக்காம். பட் WBCல இன்னும் ஒரு ஆளுக்கும் அந்த செயல்படுற ஆற்றல் இருக்குன்னு காய்ச்சிருக்கான். யாருக்கு? ஒன்று நடுநிலை நாடி குருதிச்சுட்டோட தொகுதியினுடைய 25 இயர்ஸ் பாஸ் பேப்பர் கதைக்கு கூட நாங்க சம்பந்தமாக காய்ச்சிருக்கிறோம். வேற யாரு? ஒற்றை குடியம். என்ன ஒற்றை குடியத்துக்கும் இந்த இது இருக்குது. பட் அதை பத்தி அவனை போடலை. சோ நம்மளுக்கு நடுநிலை நாடி பெருந்தின்குழியம் அதே மாதிரி செஞ்சு வச்சு கொடுங்க. தென்குடிய கலங்களினுடைய செயற்பாடு நாங்க என்ன விலைக்கு வச்சிருக்கோம்? தென்குடிய கலங்களோட செயற்பாடை பொறுத்த வரைக்கும் அதாவது ஏதாவது கிருமிகள் வார நேரம் அதுல வந்துட்டு கலப்புற நொதியங்களை சுரந்து வந்துட்டு அதை அடிக்கிறாக்கள் தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த தின்குழிய கலங்களாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். எழுத கூட அப்படிங்கிற மொழி நடைக்கே கொடுங்க. நுண்ணங்கிகள் புறப்பொருட்கள் மற்றும் சிதைவடைந்த கலங்களை உட்புற கலத்தக சமிபாட்டின் மூலம் அளித்தல், அதான் அவரோட வேலையாக வந்துட்டு இருக்க போகுது. சோ இதுல நம்மளுக்கு MCQக்கும் பாரதுக்கு வாய்ப்பு இருக்கின்றபடியா உங்கள்ட்ட ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு நான் கேட்கணும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, இதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த தின்குழிய கலங்கள் இருக்காங்கன்னே, தின்குழிய கலங்களை பொறுத்த வரைக்கும் எப்ப தின்குழிய கலங்கள் வந்துட்டு செயற்படக்கூடியதா இருக்கு. இப்ப சிலர்கள் பொருட்கால பல்கால கேட்பானுங்க இல்லையா. சோ தின்குழிய கலங்கள் எப்ப செயற்படும் அப்படி கேட்பானுங்க. சோ நம்மளுக்கு இப்ப நம்ம ஒரு இடத்துல போறோம், ஒரு தெரியாத குரூப் ஒன்று வந்துட்டு பார்த்தோம்னா நம்மள கை வச்சுட்டு அவங்க அடிச்சுட்டாங்கன்னு வைப்போம். சரியா? நாங்க என்ன செய்வோம்? உடனே நம்ம ஒரு 2 பேர் தான் போயிருக்கிறோம், அவனை ஒரு பெரிய குரூப்பா இருக்கிறாங்க. பின்ன நாங்க அங்க வீரத்தை காட்டுறோம்ன்ற பேர்ல சண்டை பிடிக்க வலிக்கிட்ட முன்னாடி அடிதான் வாங்குவோம். நம்மளுக்கு ஒரு குரூப்பை செட் பண்ணணும். ஏன்னா மச்சான் அடிச்சு போட்டானா மச்சான் வா அப்படின்னு ஒரு கோல் எடுத்து நம்மளோட குரூப்புக்கு சொன்னாதான் என்ன செய்வானுங்க, நம்மளோட கொடியங்கள் வந்துட்டு வந்து ஒரு சண்டை ஒன்று நடக்கும். அப்படித்தானே? அது மாதிரிதான் எங்கட உடம்புக்குள்ள ஏதாவது புறப்பொருட்கள் நுழைஞ்சி எங்கட கலங்களை அழிக்க வலிக்கிற நேரம் அதுல இருந்து ஒரு சிக்னல் வந்துட்டு கிடைக்கும். அந்த சமிஞ்சை வந்துட்டு இந்த தின்குழிய கலங்களுக்கு கடத்தப்படுற நேரம் விரைவாக இந்த தின்குழிய கலங்கள் அந்த இடத்துக்கு வந்து தின்குழிய செயற்பாடு மூலம் தங்களுடைய நொதியங்களை பயன்படுத்தி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுகளை வந்துட்டு அழிக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ இதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த தின்குழிய கலங்களினுடைய செயற்பாடு. இதுல நம்மளுக்கு MCQ ஸ்டேட்மெண்ட் ஆக போடக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த சமிஞ்சைகளால் அந்த கவரப்பட்டு அந்த இடத்துக்கு வாங்க கதையை சில வழியில மாத்திக்கிட்டு இது போடலாம். ஓகே, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரைட் ராங் சொல்லுங்க.
நடுநிலை நாடிகள் பெரிய வினைத்திறனான தின்குழிய கலங்களாகும். இது ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்டாக போடக்கூடிய ஸ்டேட்மெண்ட். நாங்க தின்குழிய கலங்களாக வந்துட்டு பார்த்தோம்னா பெருந்தின் கலங்களையும் நடுநிலை நாடுகளையும் எங்களோட இதுல வந்துட்டு சொல்றோம். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்கா? ரிசோர்ஸ் நடுநிலை நாடிகள் மிகப்பெரிய பெருந்தின் கலங்களாகும் என்று ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்குள்ள வந்துட்டு போறாங்க. நியூட்ரோஃபைல்ஸ் என்ன மாதிரி ரைட் ஆர் ராங்? ஸோ நம்மளுக்கு ஒருவேளை ஸ்டேட்மெண்ட்ஸ் போடக்குள்ள வந்துட்டு இப்படியானதுகளை வந்துட்டு போடக்கூடியதா இருக்கும். ராங் ஸ்டேட்மெண்ட் இல்லை, யார் பெருசு? பெருந்தின் குடியங்கள் தான் வந்துட்டு பெரிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த இயற்கையான கொல்லும் கலங்கள் சம்பந்தமாக வந்துட்டு கேள்விகள் வந்துட்டு போகுது. ஓகே, இதுல சில கேள்விகள் வந்துட்டு விடுபட்டு இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ பாப்போம், நாங்க இதையும் வந்துட்டு பார்த்து கொண்டு போவோமா? ஓகே, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து விடுபட்டுருக்கு. நான் அதை செகண்ட் பேப்பர்ல செட் பண்ணி தரலாம். இந்த இயற்கையான கொல்லுங்கலங்கள்ல சில கேள்விகள் விடுபட்டு இருக்குது, நானும் கவனிக்கல. ஓகே சரி, நாங்க பிரச்சனை இல்லை, பார்த்துக்கொண்டே போவோம். இது நம்ம இந்த தடவை எம்சிக்யூ எக்ஸ்பெக்டேஷனே இதுதான். இது அடுத்த செட்டப் அகத்தடை பாதுகாப்பினுடைய அடுத்த செட்டப்பாக வந்துட்டு இருக்கிறது வந்து நாங்க என்னட்டு கழிச்சிருந்தோம், இந்த இயற்கையான கொல்லும் கலங்கள். மேபி அவன ஸ்டேட்மெண்ட் போடக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னா இதுல ஒன்று ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு போடக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சரி சொல்லுங்க, இந்த இயற்கையான கொல்லும் கலங்கள் என்றது ஒரு திரிபடைந்த நிணநீர் குடியங்கள் ஆகும். ரைட் ஓ ராங்? திரிபடைந்த நிணநீர் குழியங்கள் ஆகும். இப்படி ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்குள்ள வந்துட்டு போறாங்க. இயற்கையாக இந்த இரண்டாவது அகத்தடை பாதுகாப்புல வந்து தென்குடிய கலங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போன் வருவா. ஓகே சாரி. சோ என்ன மாதிரி இயற்கையாக கொல்லும் கலங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு திரிபடைந்த நிணநீர் குழியங்கள் ஆகும். நிணநீர் குழியங்கள்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்கள். இப்படி ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு போறாங்க. ரைட் ஓர் ராங்? கிளியரா? ரைட் ஸ்டேட்மெண்டாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இவை எங்க காணப்படும்? நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு போடுவாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் போடக்கூட இதெல்லாம் வரக்கூடிய எம்சிக்யூல வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட். சோ அதுல லொகேஷன் நம்மளுக்கு தெரியும், குருதியில, ஈரல்ல, மண்ணீரல்ல, நிணநீர் முடிச்சு அதுகள்ல எல்லாமே வந்துட்டு இருக்குமா. ஓகே, நாங்க காய்ச்சல் தானே இந்த புறத்தடை பாதுகாப்பாக இருக்கலாம், அகத்தடை பாதுகாப்பாக இருக்கலாம். உள்ளார்ந்த நிற்புடனமானது ஒரு குறிப்பிலக்கற்ற நிற்புடனம் ஆகும். என்ன குறிப்பிலக்கற்ற நிற்புடனமாடா? இவரை தானே, இவரை இப்படி அடிக்கணும், இவரை இப்படி அடிக்கணும் அப்படின்ற செட்டப் இல்லாம எல்லாருக்குமே ஒரே மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே மாதிரி வந்துட்டு பிடிச்சி அடிச்சு விடுறது. இதுக்கு வந்துட்டு என்ன பேர்? ஓகே, சோ அதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு என்னது? குறிப்பிலக்கற்ற நிற்புடனம் சொல்லுவோம். இப்ப இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க, உள்ளார்ந்த நிற்புடனம் முழுவது, அது அகத்தடை பாதுகாப்பா இருக்கலாம், புறத்தடை பாதுகாப்பா இருக்கலாம், எல்லாமே குறிப்பிலக்கற்ற நிற்புடனம். என்னமா என்ன குறிப்பிலக்கானதுண்டா என்ன? அதாவது அதுக்குரிய ஆன்டிபாடியை கிரியேட் பண்ணி ஓகே இவருக்கு இப்படி அடிக்கணும், இவர் இப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி செட்டப் பண்ணி அடிக்கிறது தான் குறிப்பிலக்கான நிற்புடனம். இதுகள்ல அப்படியே செட்டப் இருக்கா? இல்ல. ஓகே, இது எல்லாம் அது அகத்தடை ஒரு நோட் பண்ணுங்களா, எம்சிக்யூ ஸ்டேட்மெண்டா போடலாம். அகத்தடை பாதுகாப்பாக இருக்கலாம், புறத்தடை பாதுகாப்பாக இருக்கலாம், எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எப்படிப்பட்டதாக வந்துட்டு இருக்கும் சொல்லி சொன்னா குறிப்பிலக்கற்ற நிற்புடனமாக வந்துட்டு இருக்கும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா இவர வேலையை பொறுத்தவரை இந்த இயற்கையான கொல்லும் கலங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. சரிதானே? ஏன்னு சொல்லி சொன்னா சில வேலைகள்ல சிறு குறிப்பாகவும் போடலாம். நம்மளுக்கு 5ஆம் பாடத்துல சிறு குறிப்பு போட்டு கனகாலம். சரிதானே?
அடுத்தது அப்படி ஷோர்ட் நோட் போடையில வளமையான கேள்விப்படி 3வது 4வது தேசிய 5ஆம் படம் பெறுதுண்டா ஏதா ஃபுல்லா கேட்காங்க. இப்ப கிட்டத்தட்ட அந்த இதயத்துல கட்டமைப்பும் விவரிக்க சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தா வந்தது இதய சுவரை மட்டும் விவரிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த இயற்கையான கொல்லும் கலங்களை மட்டும் விவரிக்க சொல்லி கேட்கலாம். இயற்கையான கொல்லும் கலங்கள் எப்படி அகத்தடை பாதுகாப்புல பங்கு பெற்றுது விவரிங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இசைக்கும் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன கொஸ்டின் கேட்கிறாங்கன்றத பார்த்து வந்துட்டு முடிவெடுங்க. சரி பாருங்க. சோ வேற டார்கெட் செல் வந்துட்டு என்னது, புற்றுநோய் கலங்கள் வைரஸால பாதிக்கப்பட்ட கலங்களை வந்துட்டு அழிக்கக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. இவை அழிக்கிற விதம் ஓகே. சோ இந்த இயற்கையாக கொல்லும் கலங்களை பொறுத்த வரைக்கும் சில ஆக்கள் வந்து நம்மளுக்கு அடிச்சா ஓகே அவியலை வந்துட்டு எதிர்கொள்ற விதம் வந்துட்டு சிலாக்கள் வந்துட்டு உடனே திருப்பி கொடுத்துருவாங்க. சிலாக்கள் வந்துட்டு என்ன செய்வாங்க, திருப்பி கொடுப்பாங்க ஒரு சாஃப்டான விதத்துல. அந்த திருப்பி கொடுக்குற விதம் வந்துட்டு இருக்கும். இவர்கள் டீலிங்கும் பார்த்தோம்டா கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் மெத்தட். டிரெக்டா வந்துட்டு இப்ப தின்குடிய கலங்கள்ல எல்லாம் போய் கேம கேட்டா என்ன செய்வாங்க, உடனே எதாச்சும் வந்து குயிக்கா வந்து அழிச்சு விட்டுவாங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க. ஓகே சாரி. சோ என்ன காய்ச்சி கொண்டிருந்தோம், இவர டீலிங் சம்பந்தமாக காய்ச்சி கொண்டிருந்தோம். என்ன சோ இந்த தின்குடிய கலங்கள் எல்லாமே வந்துட்டு என்னது, ஏதாவது தன்னை வந்து டேக் பண்ணா வந்துட்டு என்ன செய்யும் சொல்லி சொன்னா அந்த புறப்பொருட்களை விழுங்கி அழிச்சு போட்டுரும். ஓகே நொதியத்தை விழுங்கி அழிச்சு போட்டுரும். ஆனா இவர டீலிங் வந்து கொஞ்சம் சாஃப்ட் டீலிங்காக வந்துட்டு இருக்க போது நேரடியாக விழுங்கி அடிக்காது. எம்சிக்யூல மாத்தி கீதி போட்டு ஸ்டேட்மெண்ட் தூக்கி போடுவாங்க. ஞாபகம் வச்சு கொடுங்க. தின்குடிய கலங்களை நேரடியாக விழுங்கி அடிக்கிறாக்களாக இருப்பாங்க. இவியலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எப்படி அடிக்கிறாக்களாக வந்துட்டு இருக்க போறாங்க, ஒரு ரசாயன பதார்த்தத்தை சுரந்து அந்த ஆக்களை வந்து நடுநிலையாக்கி ஓகே அது பரவுறத வந்துட்டு தடுக்கிற வேலையை வந்துட்டு பார்ப்பாங்க. பாருங்க இந்த மூலக்கூறுகள் அதை ஹைலைட் பண்ணுங்களா, நம்மளுக்கு மாத்தி கீதி போடுவானுங்க. இயற்கையாக கொல்லும் கலங்கள் மூலக்கூறுகளை விழுங்கி அளிக்கும் அப்படின்னு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் தூக்கி போட்டுருவாங்க. கவனம் அது. மாறாக அவற்றுடன் ரசாயன பதார்த்தத்தை வெளிவிட்டு அதனுடைய வளர்ச்சியை நிரோதித்து அதுல பரவலை வந்துட்டு தடுக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ இதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இயற்கையாக கொல்லும் கலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக வந்துட்டு இருக்க போகுது. ஓகே அடுத்தது வந்துட்டு பாருங்க, நுண்ணங்கி எதிர் புரதங்கள் சம்பந்தமாக கதைக்கிறாங்க. ஏதோ இந்த இயற்கையான கொல்லும் கலங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இது வந்து நம்மளுக்கு வாரத்துக்கு வந்துட்டு சான்சஸ் வந்துட்டு இருக்கிற பகுதிகள். இதுல கேள்விகள் நம்மளோட டியூப்ல விடுபட்டு இருக்குது. நான் 2வது எக்ஸாம் பேப்பர்ல வந்துட்டு இந்த கேள்விகள் இருக்கா செட் பண்ணிட்டு இருந்தது, நான் கவனிக்கல. ஓகே அடுத்த பேப்பர்ல 2வது பேப்பர்ல போட்டு விடுறேன். அதையுமே வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. இது நம்மளுக்கு எம்சிக்யூலையும் இருக்குது. அப்படி சில வழியில எஸ்ஐல தனிய இயற்கையான கொல்லும் கலங்கள் கேட்கப்படுறதுக்குரிய வாய்ப்பும் வந்துட்டு இருக்குது. ஓகே அடுத்தது வந்துட்டு 3வது செட்டப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா நுண்ணங்கி எதிர்ப்புரதங்கள். நம்மளுக்கு ஒட்டுமொத்தமாக அகத்தடை பாதுகாப்பை விவரிக்க சொல்லியும் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி இது ஒவ்வொன்றுமே தனித்தனியா உடைச்சு மொத்தமா கேட்கலாட்டியும் ஒரு சின்ன சின்ன துண்டா வந்துட்டு உடைச்சு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சோ நுண்ணங்கி எதிர்ப்புரதங்கள், நுண்ணங்கி எதிர்ப்புரதங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு டைப்பான புரோட்டீன். சில வேளைகள்ல அதுவான அப்படிதான் நம்ம படிக்க கூட வந்து சும்மா போட்டு இது ஒரு வகை புரதம், இது ஒரு அப்படி படிக்காது. சரியா, நுண்ணங்கி எதிர்ப்பு அதுல இருக்குதா, நுண்ணங்கி எதிர்ப்புரதம் பண்ற ஒரு புரோட்டீன் அதுல இருக்குது. சில பள்ளியில ஸ்டேட்மெண்ட்ஸ் லைட்டா மாத்திக்கிட்டு போடுவாங்க. சோ எங்க இருக்கு, நாங்க அதுக்கு வச்சுட்டு இருந்தோம். ஈரல நிலநீர் முடிச்சு அதுகள் எல்லாமே இருக்கு இயற்கையான கொல்லுங்காலங்கள். இவரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா துரிதியிலையும் இளைய பாயிலையும் இருப்பாங்க. லைன் பை லைனா என்ன சொல்றாங்கன்றத பார்த்து வச்சுக்கணும். கிட்டத்தட்ட இதுக்குள்ளதான் எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் சுத்துது. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மாத்திட்டு பின்வரும் கூட்டுகள் பிழையானது அப்படி எடுத்துக்கி போட போறாங்க. சோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும்
நம்மளுக்கு டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்மளோட எம்சிக்யூ தான். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து முதல்ல படிச்சு கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா இவர் டீலிங் சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கிறாங்க. இவரும் நுண்ணங்கிகளை நேரடியாக தாக்கக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி வந்துட்டு அதுல இனப்பெருக்கத்தை வந்துட்டு தடை செய்யக்கூடிய ஆக்களா இருப்பாங்க. சோ இதுல வந்துட்டு என்ன விஷயம்டா, இவங்க போட்டிருக்கிற இந்த மொழிநடை மொழிபெயர்ப்பு லைட்டா பிழையா இருக்கு. லைட்டா பிழை இல்ல, தெளிவாக அழுத்தமாக சில விஷயங்கள் சொல்லப்படல. பட் நம்மளுக்கு இது தெரிஞ்சிருக்க வேணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த நுண்ணங்கி எதிர் புரதத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 2 நுண்ணங்கி எதிர் புரதங்கள் வந்துட்டு காணப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சரிதானே? அதுல முதலாவது வந்துட்டு அப்படியே போட்டிருக்கிறது காம்ப்ளிமெண்ட் புரோட்டீன், நிரப்பு புரதம். அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா 2வது அப்படியே வந்துட்டு போட்டிருக்கிறது வந்துட்டு இன்டர்ஃபெரோன். சோ இந்த இன்டர்ஃபெரோன் தமிழ் பேர் வந்துட்டு தலையிட்டு புரதம். அதுல இருக்கு இன்டர்ஃபெர். ஓகே, இன்டர்ஃபெரோன். சோ இன்டர்ஃபெரோனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு அவங்க இங்கிலீஷ்லயே போட்டிருக்காங்க இன்டர்ஃபெரோன். ஓகே, நீங்க வந்துட்டு இதுல வந்துட்டு சொல்லப்படுற விதம் வித்தியாசம் தானே. இதை மட்டும் ஒருக்கா வடிவா ஒருக்கா வேறு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நிரப்பு புரதம் வந்துட்டு எப்படி வந்துட்டு நுண்ணங்கிகளை வந்துட்டு அடிக்குது, அவர் வந்துட்டு எப்படிப்பட்ட செல்ஸை வந்துட்டு டார்கெட் பண்றாங்க, அதே மாதிரி வந்துட்டு இன்டர்ஃபெரோன்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த செல்ஸை வந்துட்டு அடிக்குது என்ற விஷயத்த வந்துட்டு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சோ அந்த வகையில பாருங்க, நிரப்பு புரதம் சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சிருக்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு எப்படி அஃபெக்ட் பண்ணுது, எந்த கலங்களை டார்கெட் பண்ணது, எல்லாத்தையும் லைன் பை லைனா பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்குள்ளான எம்சிக்கு. ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரடியாக கேட்க போறாங்களா, சிம்பிளாக முடிக்க போறாங்களா, அல்லது ஸ்டேட்மெண்ட் தூக்கி போட போறாங்களா தெரியா. பட் எம்சிக்கு இதுக்குள்ள கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. ஷூரா எம்சிக்கு வரும். எஸ்ஏ வந்தாலும் எம்சிக்கு வரும், வரலாட்டியும் எம்சிக்கு வரும். என்ன போனது அவாய்ட் ஆயினாலே கண்டிப்பாக இந்த தடவை எம்சிக்கு இருக்குது. சோ கவனம் பாருங்க, இவை நுண்ணங்கிகளினுடைய வளர்ச்சியை நிரோதிப்பவை 2 பேருமே. அதாவது நிரப்பு புரதங்களும் சரி இன்டர்ஃபெரோன்களும் சரி 2 பேருமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நுண்ணங்கிகளினுடைய வளர்ச்சியை வந்துட்டு என்ன செய்யக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க, நிரோதிக்கக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. சரி, அடுத்தது வந்துட்டு பாருங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி. முதலாவது இந்த இன்டர்ஃபெரோன்கள் சம்பந்தம் தலையிட்டு புரதம் அல்லது இன்டர்ஃபெரோன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்த கலைக்கிறாங்க. இந்த டேர்மை ஞாபகம் வச்சு கொடுங்க. தலையிட்டு புரதம் என்றாலும் மட்டும் தான், இன்டர்ஃபெரோன் என்றாலும் கொண்டுதான். தலையிட்டு புரதத்தை இங்கிலீஷ் தான் இன்டர்ஃபெரோன், பட் அவங்க தங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க நம்மளுக்கு. ஓகே, அதை ஞாபகம் வச்சு கொடுங்க. சோ நிரப்பு புரதம் சம்பந்தமாக லைட்டா கீழே சொல்லியிருக்காங்க. இவனில் என்ன பிளவிட்டானுங்கன்னு சொல்லி சொன்னா அதை திருத்தமாக சொல்லல. நிரப்பு விரதம் அப்படின்னு சொல்லி திருத்தமாக அடுத்து சொல்லாம அப்படியே சேர்த்தமா அடிச்சு பிடிக்காங்க. இங்கிலீஷ்ல சரியா இருக்குது. ஓகே, இங்கிலீஷ்ல சரியா இருக்குது, தமிழ்ல வந்துட்டு கொஞ்சம் இஷ்யூவாக வந்துட்டு இருக்குது. சரி பாப்போம். இதை முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக்கு போயிட்டு ஜெனடிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசத்துக்கு போவோமே. ஒரே ஒருமிக்க எல்லாத்தையும் படிச்சு கொண்டு தான் போர் அடிக்கும். ஓகே, பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. இதுல லைன் பை லைனா புரிஞ்சு கொடுக்க முக்கியமானதுகளை. சோ இன்டர்ஃபெரோன்களை பொறுத்த வரைக்கும் வைரசுகளால் பாதிக்கப்பட்ட கலங்களால உற்பத்தி செய்யப்படுற புரதம். இப்ப உதாரணமாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நார்மலா ஒரு கலம் வந்துட்டு வைரஸால வந்துட்டு பாதிக்கப்படுற நேரம் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா இந்த இன்டர்ஃபெரோன்கள் வந்துட்டு ஆக்டிவ் ஆகும். அது ஆக்டிவ் ஆகுறது அந்த வைரஸால பாதிக்கப்பட்ட கலங்களை வந்துட்டு சரியாக்குறது மட்டும் இல்லாம, சரியா, மத்த பாதிக்கப்படாத கலத்துக்கு நியூஸ் அனுப்பும். என்னடு வைரஸ் ஒன்று வந்திருக்குது, நான் பாதிக்கப்பட்டுட்டேன், ஓரளவு சரியாக்கி வச்சிருக்கேன், நீ கவனமா இருந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி அடுத்த கலங்களுக்குமே வந்துட்டு என்ன செய்யப்படும், நியூஸ் அனுப்பி அடுத்த கலங்களையும் ஒரு பாதுகாக்கக்கூடிய ஆட்களாக வந்துட்டு இவைய வந்துட்டு இருப்பாங்களா. அதுக்கு ஹைலைட் பண்ண என்ன லைனா மாத்த போறானுங்கன்னு தெரியா. லைன் பை லைனா அது அர்த்தத்தை விளங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. என்னவா சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட கலங்களின் வைரசுகளினுடைய பெருக்கத்தை நிரோதிப்பதன் மூலம் பிற கலங்களை பாதுகாக்கும். பாதிக்கப்பட்ட கலங்களினால் உற்பத்தி செய்யப்படும் இன்டர்ஃபெரோன்கள் பாதிக்கப்படாத கலங்களுக்கு அருகே சென்று அவற்றை தூண்டி நுண்ணங்கி எதிர் புரதங்களினுடைய உற்பத்தி செய்தலை தூண்டி அக்கலங்களினுடைய வைரஸ் பெருக்கத்தை நிரோதிக்கும். என்ன சொல்றாங்கடா, இப்ப ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆகின செல்லாலதான் இந்த இன்டர்ஃபெரோன்கள் வந்துட்டு உற்பத்தி செய்யப்படுறது. அது அங்க உற்பத்தி செய்யறதோட அந்த கலங்களை வந்துட்டு சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யும். அது மட்டும் இல்ல, பாதிக்கப்படாத பக்கத்துல இருக்கிற கலங்களுக்கும் நியூஸ் அனுப்பி ரெடி ஆயிருங்க, ஒரு வைரஸ் வருது அப்படின்ற நியூஸையுமே வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஆட்களாக வந்துட்டு இருப்பாங்களா. சில இன்டர்ஃபெரோன்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பெருக்கக்கூடிய செயற்பாடு வந்துட்டு தூண்டும். பின்ன இப்படி ஒரு செயற்பாடு, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், சில நுண்ணங்கி எதிர் புரதங்கள் நேரடியாக நுண்ணங்கிகளை விழுங்கி அடிக்கும். ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு இதுக்குள்ளான எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் சுத்துது. சோ மாத்திக்கிதி போடலாம், ஒன்னையும் விளங்கி எடுக்கணும்.
நாங்க தின்குடிய கலத்துக்கு சொன்னோம் விழுங்கி அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு காய்ச்சிருந்தோம். இயற்கையாக கொல்லுங்கலங்களுக்கு அப்படியான ஒரு ஆற்றல் இல்லை. அவர் வந்துட்டு ஒரு பதார்த்தத்தை சுரந்து அவரை வந்துட்டு ஐதாக்கி அதுல வளர்ச்சியை தடுத்து அப்படிதான் சொஃப்டா தான் டீல் பண்ணுவார். இவர் என்ன மாதிரி இவர் என்ன மாதிரி இந்த என்னது நம்மளோட நுண்ணங்கி எதிர்ப்புறதம் அவர்ல ரெண்டும் இருக்குது. சாஃப்ட் டீலிங்கும் இருக்குது, ஹார்ட் டீலிங்கும் இருக்குது. சோ சில வேலைகள்ல நோமலா வந்துட்டு வளர்ச்சிய தடுக்கிற வேலையை வந்துட்டு பார்ப்பாரு. சிலதுகள் தின்குடிய செயற்பாடு என்னது விழுங்கி அடிக்கிற ஒரு ப்ரோசஸ் தான் இருக்கும். ரெண்டுமே இவர்ல இருக்குது. மாதிக்கிட்டே போடலாம், ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க. இனி அடுத்தது வந்துட்டு என்ன பிளவிட்டானுங்களா, அந்த நுண்ணங்கி எதிர் புரதம் என்று அடிச்சுட்டாங்க. உண்மையிலே அது நுண்ணங்கி எதிர் புரதம் என்ற படத்தை வந்திருக்க கூடாது. அது நிரப்பு புரதம். ஓகே, நிரப்பு புரதம் என்ற வார்த்தை வந்துட்டு அங்க இருந்திருக்க வேணும். இங்கிலீஷ்ல சரியா இருக்குது காம்ப்ளிமெண்ட் புரோட்டீன் சொல்லி. பட் இங்க வந்து தமிழ்ல இது செய்யக்கூட அவனுக்கு நுண்ணங்கி புரதம் அடிச்சு விட. இப்ப நீங்க என்ன விளங்கி வச்சிருப்பீர்கள்? நுண்ணங்கி புரதம் ஓகே ரெண்டையும் திரும்ப சொல்றான் ஆகுமென்று சொல்லி இல்ல. இது வந்துட்டு இந்த நிரப்பு புரதம் சம்பந்தப்பட்ட கதை. மேல இருக்கிறது இந்த பெரோன்கள் சம்பந்தப்பட்ட கதை. இது மட்டும் அதுல இருக்கிற பிள்ளை. ஓகே, ரிசோர்ஸ்ல எஸ்ஏ வந்தா வேற வழியில் அதுல இருக்கிற மாதிரி தான் நாங்க காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண வேணும். பட் என்ன விஷயம்ன்றதை வந்துட்டு விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, இது வந்து நிரப்பு புரதங்கள் இருக்கிற கதை. இந்த நிரப்பு புரதங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு இருக்கும். ஏதாவது கிருமிகள் வந்து அதால விடுவிக்கப்படுற ரசாயன பதார்த்தம் தான் போய் இது ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவா இருந்த பிறகுதான் இது செயற்பட்டு நுண்ணங்கிகளை வந்துட்டு அழிக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்க என்ன சொல்றாங்க, அந்த அவர்கிட்ட மார்க் பண்ணுங்களா, அந்த நுண்ணங்கி எதிர்ப்புரதத்தை கட் பண்ண வேணாம், பிரக்கெட்டுக்குள்ள மார்க் பண்ணுங்க, நிரப்பு புரதம் மட்டும் மார்க் பண்ணுங்க. நிரப்பு புரதங்கள் செயலற்ற நிலையில் குருதி திரவ இழைய முதல்வரும் மென்சவ்களில் காணப்படும். நுண்ணங்கிகளின் மேற்பரப்பினால் விடுவிக்கப்படுகின்ற திரவங்களால் அவை உயிர்ப்பாக்கப்படுவதனால் தொடர்ச்சியாக உயிர் ரசாயன தாக்கங்கள் வந்து நடைபெறக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இதால பாதிக்கப்பட்ட கிழங்கள் வந்துட்டு அடிப்படையும். மேலும் இது தின்குடிய கிழங்குற செயற்பாட்டையும் அலட்சி அவரும் ஹார்ட் டீலிங்கும் இருக்குது. தின்குடிய செயற்பாடை வந்துட்டு ஊக்குவிச்சு அலட்சித துண்டற்புற வந்துட்டு ஏற்படுத்துற வேலையும் வந்து செய்வாங்களா. கொஞ்சம் மயக்கமாக போட்டிருக்காங்க. நீங்க என்ன செய்யண்டா, நுண்ணங்கி எதிர்ப்புறத ரெண்டா பிரிச்சு இன்டர்ஃபெரோன் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, யாரு டார்கெட் பண்ணுது, எங்கெங்க இருக்கும், அதை பகுதி அவருக்கு எழுதி எடுங்க. அதே மாதிரி இவனுக்கு கீழே தான் அந்த நிரப்பு புரதம் என்ற ஹெடிங் கீழே தான் சாரி அந்த நுண்ணங்கி எதிர்ப்புரதம் லைனோட ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த நிரப்பு புரதத்தின கதையை போட்டிக்கானுங்க. பின்ன அது எப்படி எங்க இருக்கும், எப்படி காணப்படும், எப்படி ஆக்டிவ் ஆகும், யார் யாரை டார்கெட் பண்ண மட்டும் வேறு எழுதி வச்சு கொடுங்க. எம்சிக்கு இது கூட தான் லைன் பை லைனா வந்துட்டு அர்த்தங்களை வந்துட்டு விளங்குறதுக்கு முயற்சி எங்கே ஏதாவது உண்டு மாத்தி கிதி போட்டு ஸ்டேட்மெண்ட் தூக்கி போடுவாங்க. ஓகே, இவ்வளவு இருக்கட்டும். இதுல தொடர்ச்சியை வந்து நாங்க இரவைக்கு பார்ப்போம். ஒரு சின்ன பிரேக்கு பிறகு ஜெனட்டிக்கல் மோடிஃபைடு ஆர்கானிசம் மாலிகுலர் பயாலஜில தொடர்ச்சியை வந்துட்டு பார்ப்போம்.